Taste the Daily. காவலர்களுக்கிடையே பாரபட்சம் காட்டும் வகையில் வெளியிட்ட பதவி உயர்வு உத்தரவை திரும்ப பெற வேண்டும். 2021 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். 20 ஆண்டுகள் பணிமுடித்த காவலர்களுக்கு சிறப்பு சார்பு ஆய்வாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்த ஸ்டாலின் தற்போது சொல் வேறு செயல் வேறு என்று செயல்படுவதையே வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். அதிகாரம் கைக்கு வந்தவுடன் வாக்குறுதிகளை காற்றிலே பறக்க விடுவது திமுகவிற்கு கைவந்த கலை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். புதிய பதவி உயர்வு உத்தரவால் சுமார் 35,000 காவலர்களுக்கு பதவி உயர்வு பாதிப்பு நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் காவலர்கள் பாதிக்கப்படக்கூடிய உத்தரவை திரும்ப பெற வேண்டும். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியின்படி 20 ஆண்டுகள் பணிமுடித்த காவலர்களுக்கு சிறப்பு சார்பு ஆய்வாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். மா விலை சரிவால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கம் போல இங்குள்ள ஸ்டாலின் மாடல் விடியா திமுக அரசு விவசாயிகளின் கோரிக்கைகளை கண்டுகொள்ளவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. வேளாண் துறை அமைச்சரோ வெளிநாட்டு சுற்றுலாவில் பிஸியாக இருப்பதாக வரும் செய்தியை சுட்டிக்காட்டி விமர்சனம். மத்தியில் கூட்டணியாக 39 எம்பிக்களை வைத்திருந்தும் மா விவசாயிகளுக்காக குரல் கொடுக்காத திமுக இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்ட அரசுதானே இந்த அரசு, இவர்களிடம் விவசாயிகள் நலன் பற்றி எப்படி எதிர்பார்க்க முடியும் எனவும் கேள்வி. விவசாயிகள் நலன் காக்கும் நோக்கில் கர்நாடக மாநில மா விவசாயிகளுக்கு பிடிபிஎஸ் திட்டத்தின்படி இழப்பீட்டினை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு அறிவித்திருப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வரவேற்பு. தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் இத்தகைய இழப்பீட்டை அறிவித்து வழங்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தல். ஆண்டுக்கு ஒருமுறை விளைவிக்கப்படும் மா பயிர்களின் விலை வீழ்ச்சியால் சொல்லன்னா துயரத்தில் உள்ள விவசாயிகளுக்கு மத்திய அரசு அளித்துள்ள இந்த இழப்பீடு பெரும் உதவியாக இருக்கும். அஇஅதிமுக என்றும் விவசாய பெருங்குடி மக்களுடன் துணை நிற்கும், அவர்களின் குரலாக என்றென்றும் ஒலிக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. பேரூர் ஆதீனத்தின் 100ஆண்டு விழாவில்தான் பங்கேற்றேன். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி விளக்கம். அவருடைய இடத்துல 100ஆண்டு விழா நிகழ்ச்சி நடந்தது. அதுக்குதான் அழைப்பு, அதுக்குதான் போனோம். இது எப்பவுமே நான் போகக்கூடிய நிகழ்ச்சி. இது நான் மட்டுமில்ல, கோவை மாவட்டத்துக்கு முக்கியமான போரா வந்திருந்தாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் ஒருபோதும் கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டார். கூட்டணி வேறு கொள்கை வேறு என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேட்டி. இதே போல பாத்தீங்கன்னா 2024 முக்கியமான நாடாளுமன்ற தேர்தல் அண்ணாவை பத்தி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு தைரியமிக்க தலைவராக அப்ப எப்படி முடிவெடுத்தான்னு தெரியும். எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்ப ஒத்துக்க மாட்டோம். அதே போல பொதுச்சியார் தெளிவா சொல்லுவார், கூட்டணி வேற கொள்கை வேற. கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பா எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டார், எந்த காலத்தில் விட்டுக் கொடுக்க மாட்டார். கடந்த 4 ஆண்டுகளாக கோவை மாவட்ட வளர்ச்சிக்கு திமுக அரசு எதையும் செய்யவில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு எதுவுமே செய்யறதில்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக எதுவுமே செய்யறதில்ல. இதெல்லாம் அவங்க வந்தா கொஞ்சம் கேள்வி கேளுங்க. எங்களை ஒண்ணுமே இல்லாத சம்பந்தப்படுத்தி எல்லாம் போறீங்க, அதை கொஞ்சம் கேள்வி கேளுங்க, சொல்லுங்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வீட்டில் தனியாக இருந்த 70 வயதுடைய மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற இளைஞருக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகள் முதல் பல்போன மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாதது தினந்தோறும் அம்பலம்.
சென்னை ராயபுரத்தில் பெண்ணை காதலிப்பதாக கூறி கர்ப்பமாக்கி ஏமாற்றியதுடன் ஒன்றாக இருந்த வீடியோவை வெளியிடுவதாக மிரட்டிய இளைஞர் தாயுடன் சிக்கினார். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை செயலற்று போயிருப்பதால் பெண்கள் மீதான பாலியல் குற்றவாளிகள் அதிகரித்துள்ள அவலம். சென்னை முகப்பேர் அருகே நொளம்பூர் அடுக்குமாடி குடியிருப்பில் சிறுமிகள் இருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவலாளி போக்சோவில் பிடிபட்டார். சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை அனைத்து வயது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் மௌனசாமியாக இருப்பது மன்னிக்க முடியாத குற்றம் என பெற்றோர் ஆவேசம். சென்னை மயிலாப்பூர் அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக மெத்தபெட்டமைன் வைத்திருந்த 3 பேர் பிடிபட்டனர். தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை போதைப் பொருட்களின் தலைநகராகவும் மாறியிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கண்ணகி நகர் பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஐடி ஊழியர்களை குறிவைத்து வீட்டிலேயே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞரிடமிருந்து 6 கிலோ கஞ்சா பறிமுதல். ஸ்டாலின் அரசின் காவல்துறையின் செயலற்ற தன்மையால் காய்கறி விற்பதைப் போல கஞ்சா விற்பனை சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே பெட்டுக்கடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கின. இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்திருப்பதால் மக்கள் குற்றச்சாட்டு. மதுரையில் வேலை கிடைக்காததால் பொறியியல் பட்டதாரி தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போது ஆண்டுதோறும் 10 லட்சம் பேர் வீதம் 5 ஆண்டுகளில் 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிட தீவிரமாக முயற்சி எடுப்போம் என்று கூறிய வாக்குறுதி என்ன ஆனது முதலமைச்சரே என இளைஞர்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் பல்வேறு துறை செயலாளர்கள் உட்பட 55 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம். திருப்பூர், பெரம்பலூர், நாமக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 9 மாவட்ட ஆட்சியர்களும் 7 மாநகராட்சி ஆணையர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரையில் ஸ்டாலின் வருகைக்காக கால்வாய்க்கு பந்தல் போட்டதைப் போல சென்னை சேப்பாக்கத்தில் உதயநிதியின் வருகையொட்டி திரைப்போட்டு மூடப்பட்ட குடிசைகள். வாரிசு அமைச்சர் ஏழைகளையும் ஏழைகளின் நிலையையும் பார்க்க மாட்டாரா? அலர்ஜியா? இந்த ஏழைகளின் ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேண்டுமா என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் மருதூர் நெல் கொள்முதல் நிலையத்தில் மேற்கூரை இல்லாததால் வெட்ட வெளியில் நெல்மணிகளை கொட்டி வைத்திருக்கும் விவசாயிகள். எழுதாத பேனா சிலை அமைக்க நிதி ஒதுக்கும் ஸ்டாலின் மாடல் அரசால் கொள்முதல் நிலையத்திற்கு தேவையான மேற்கூரையை அமைத்து தர முடியாதா என விவசாயிகள் கேள்வி. தமிழகத்தில் எத்தனை மதுக்கடைகள் குறைக்கப்பட்டுள்ளன என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு. போதை மறுவாழ்வு மையங்களில் எத்தனை பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள், எத்தனை பேர் குணமடைந்துள்ளனர் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. போதை மறுவாழ்வு மைய செயல்பாடுகள் குறித்து அரசு தரப்பில் தாக்கல் செய்த அறிக்கையில் முழு விவரங்கள் இல்லை எனவும் நீதிபதிகள் குற்றச்சாட்டு. வரும் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் தனியார் பள்ளி வளாகத்தில் அவசரமாக திறக்கப்பட்ட அரசு கல்லூரியில் மாணவர்களுக்கு போதிய வசதிகள் செய்து தரவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. அரசு கல்லூரி இயங்குவதற்கு சொந்தமான கட்டிடம் இல்லாத போது எதற்காக வெற்று அறிவிப்புகளை வெளியிடுகிறீர்கள் முதல்வரே என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே புதிதாக வாங்கப்பட்ட அரசு பேருந்தின் பின்பக்க டயரிலிருந்து புகை வந்ததை அடுத்து நடுவழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி.
திறனற்ற ஸ்டாலின் அரசு போக்குவரத்துக்கு தகுதியற்ற தகரடப்பா பேருந்துகளை புதுசு போல காட்டி பயணிகளை ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் மாடம்பாக்கம் ஊராட்சியில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பராமரிப்பின்றி சுகாதாரமற்று காணப்படும் கழிவறையால் மாணவர்கள் நோய் தொற்றுக்கு ஆளாகும் அவலம். பள்ளி கல்வித்துறையை சீரழித்து வரும் ரசிகர் மன்ற அமைச்சர் இதையெல்லாம் கண்டுகொள்வாரா என பெற்றோர் கேள்வி. கோவை அரசு மருத்துவமனையில் இதய சிகிச்சை அளிக்க மறுப்பதாக பாதிக்கப்பட்ட நபர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த அவலம். தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறை அதல பாதாளத்திற்கு சென்று விட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் பாதிக்கப்பட்டவரே புகார் அளித்துள்ள நிலையில் விளம்பரமாடல் அமைச்சர் என்ன பதில் சொல்லப் போகிறார் என மக்கள் கேள்வி. ஜிஹெச்ல பார்த்தா இந்த 3 வருஷமா மாத்திரை மட்டும் கொடுக்குறாங்க. ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு மாத்திரை கொடுக்குறாங்க. கடைசியில ஆப்ரேஷன் இப்ப போன வாரத்துல இருந்து ஆப்ரேஷன் பண்ணவே முடியாதுன்ட்டாங்க. அதுக்கான டாக்டரே இல்லைன்ட்டாங்க. டாக்டர் இல்லாதது அவங்க பிரச்சனை, அவங்க தான் பார்க்கணும், டாக்டர் ரெடி பண்ணணும். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே பெண் ஒருவரை வெறிநாய் கடிக்கும் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி. கட்டுக்கடங்காமல் செல்லும் வெறிநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் போட்டோ ஷூட்டில் மட்டும் ஆர்வம் காட்டி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஜே சுத்தமல்லி அருகே அரசு பேருந்து உரிய நிறுத்தத்தில் நிற்காமல் டாஸ்மாக் மதுக்கடையை தாண்டி நிற்பதால் பள்ளிக்கு உரிய நேரத்தில் செல்ல முடியவில்லை என கூறி மாணவிகள் ஆட்சியரிடம் சீருடையில் வந்து மனு. விடியா போக்குவரத்து அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே அரசு பேருந்துகள் மாணவிகளை அவதிக்குள்ளாக்கும் அவலம். ஊர்லேட்டு நாங்கள் நடந்து வர்றதுக்கு 2 கிலோமீட்டர் ஆகுது. எங்கள் பாண்டி பஜார் 4 ரோடு இந்த ஸ்டாப்புக்கு தான் நாங்கள் வரோம். பஸ் ஏறினாலும் 8:30 பஸ் தான் வருது. 8:30 பஸ் வந்தாலுமே ஒயின் ஷாப்பு தாண்டி தான் போய் நிற்குது. நாங்கள் இங்கிட்டு ஓடி போய் நிற்கிறதுக்குள்ளே மாணவர்கள் இறங்க மாட்டேங்கிறாங்க. எங்களால் பஸ்ஸுக்குள்ளே ஏற முடியலை. தமிழகத்தில் 50 ஏடிஎம்களில் லட்சக்கணக்கான ரூபாயை கொள்ளையடித்த வட மாநில கொள்ளையன் சிசிடிவி காட்சி ஆதாரங்களோடு புகார் அளித்தால் ஸ்டாலின் ஆட்சியின் ஏவல்துறை புகாரை எடுக்க மறுப்பது ஏன் என மக்கள் ஆவேச கேள்வி. சோமவார பிரதோஷத்தையொட்டி காஞ்சிபுரம் கங்கணேஸ்வர் ஆலயத்தில் நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள். திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு.